வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியேஷனோட சேஃப் ஃபேக்டர் ஆர் வியூ ஃபேக்டர் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கேட்டே இருக்கிறான். ஓகே, அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன் த அனாலிசிஸ் ஆஃப் ரேடியேட்டிவ் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ சர்ஃபேஸ். ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில் ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுல்ல, அதை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு இந்த சேஃப் ஃபேக்டர் ஆர் வியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இன் அதர் நேம்ஸ் ஆஃப் சேஃப் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஃபேக்டர், ஆங்கிள் ஃபேக்டர், கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, 3 ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு டைம் குழப்பறதுக்காக ஆங்கிள் ஃபேக்டர்னு கொடுத்துருவான். அப்போ சேஃப் ஃபேக்டர் எப்படி சொல்லலாம்? வியூ ஃபேக்டர், ஆங்கிள் ஃபேக்டர், கான்ஃபிகரேஷன் ஃபேக்டர்னு சொல்லலாம். சேஃப் ஃபேக்டர் ஆஃப் சர்ஃபேஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் 2 ரெப்ரசன்ட் amounts of radiant energy emitted from surface 1 and incident on the surface 2. இப்போ சேஃப் ஃபேக்டர்னால் என்னென்னா, இப்போ இங்கே ஒரு பேரலல் பிளேட் இருக்குது, இங்கே ஒரு பிளேட் இருக்குங்க, 1 2. இதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி வந்து எமிட் ஆகுது, எமிட் ஆகி எவ்வளோ இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் 2ல் படுது. அதே சமயம் 2லேருந்து எவ்வளோ 1க்கு போகுது. ஓகேங்களா, 2லேருந்து 1க்கும் போகும்ல, அது வந்து ரிலீஸ் பண்ணும்ல. அப்போ அது 2லேருந்து 1க்கு, அப்போ 1வது பிளேட்லேருந்து 2வது பிளேட்டுக்கு எவ்வளோ வந்து எமிட் ஆகுது, 2வது பிளேட்லேருந்து 1க்கு எவ்வளோ எமிட் ஆகுது. அப்போ 1லேருந்து 2, 2வது எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, 2லேருந்து 1 போகிறப்போ 1 எவ்வளோ வந்து அப்சர்வ் பண்ணுது. அதை வச்சு தான் நம்ம சேஃப் ஃபேக்டர் சொல்ல போகிறோம். சேஃப் ஃபேக்டர் ஆஃப் சர்ஃபேஸ் 1 வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் 2 ரெப்ரசன்ட் அமௌண்ட் ஆஃப் ரேடியேஷன் எனர்ஜி எமிட்டட் ஃப்ரம் சர்ஃபேஸ் 1 வந்து இன்சிடென்ட் ஆன் சர்ஃபேஸ் 2. ஓகேங்களா, இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா FIJன்னு சொல்லுவாங்க. சேஃப் ஃபேக்டர் FIJன்னு சொல்லுவாங்க. ஐங்கிறது எமிட்டிங் சர்ஃபேஸ், எமிட்டிங் சர்ஃபேஸுங்கிறது 1வதுலேருந்து, ஜேங்கிறது ரிசீவிங் சர்ஃபேஸ். அப்போ 2வதுக்கு 1லேருந்து 2க்கு போகுது, ரேடியேஷன் 1லேருந்து 2க்கு போகுது. அப்போ எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? F=IJ. ஐனா என்னப்பா, இப்போ ஒரு 2 பிளேட் நான் எடுத்துக்கிறேன். அந்த 2 பிளேட்டில் ஃபஸ்ட்டு பிளேட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் போகுதில்ல, அப்போ அது F1. ஜேங்கிறது என்னப்பா, ஜேங்கிறது 2வது பிளேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1லேருந்து வந்த ரேடியேஷனை ரிசீவ் பண்ணதில்ல, அது 2. அப்போ FIJங்கிறது நம்ம F12 இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். சேஃப் ஃபேக்டர் வந்து இப்படி தான். எங்கே இது பார்த்தீங்கன்னா இது சேஃப் ஃபேக்டர். ஓகேங்களா, அப்போ இன்னொரு டைம் எப்படி சொல்லலாம்னா FIJன்னு சொல்லலாம், இல்லை FAI. இந்த ஃபஸ்ட் ஏரியாவிலேருந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுது, அப்போ FAJ. இங்கே சொன்னீங்களா FAI மைனஸ் FAJ, மைனஸ் இல்லை 2 இந்த இது பண்ணுவோம்ல, FAI டு FAJ. ஓகேங்களா, சரி, இதில் ஒரு தியரம் இருக்குது. என்ன தியரம் அது? ரெசிப்ரோசிட்டி தியரம். ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, சேஃப் ஃபேக்டரை வச்சு இதோட ஏரியா, அதாவது 2 பிளேட் எடுத்துக்கிறேன், அப்போ இன்சிடென்ட் ரேடியேஷன் வர்ற ஏரியா இன்ட்டு FIJ. அதே மாதிரி FJ எமிட்டட் சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் FJI. ஓகேங்களா, அப்போ ரெசிப்ரோசிட்டி தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஏஐங்கிறது என்ன, எமிட்டட் சர்ஃபேஸோட ஏரியா, FIJ, ஐலேருந்து ஜேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் போகுது. இதே ஏஜேங்கிறது ரிசீவிங் சர்ஃபேஸ். அப்போ ரிசீவிங் சர்ஃபேஸில் இருந்து ஜேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டன் திரும்ப ஐக்கு பேக்கில் போகுது. அப்போ அதை வந்து சொல்லியிருக்காரு ரெசிப்ரோசிட்டி தியரம். ஜெனரலி எமிட்டட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஃப்ரம் எ சர்ஃபேஸ் டஸ் நாட் ஃபால் ஆன் இட் செல்ஃப் எக்ஸப்ட் ஃபியூ ஜாமெண்ட்ரிஸ். இப்போ 2 பிளேட் எடுத்துக்கிறேன், இது ஒரு பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து சம் ரேடியேஷன் வருது, இதுலேருந்து 1 2. அப்போ இதில் வர்றது இதில் படுதா? 1லேருந்து வர்றது 1ல் தான் படும், ஆனால் 1லேயே படுதா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இங்கே நமக்கு பேரலல் பிளேட்டாக இருக்குது. அப்போ பேரலல் பிளேட்டுங்கிறது இப்படி ரேடியேஷன் வந்தால் இப்படி தான் போகும். ஆனால் என்ன இப்படி திரும்பி போய் இப்படி படுமா? வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்து இந்த சர்ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்கேவிட்டி, கான்வெக்ஸ் சர்ஃபேஸ்லாம் பார்க்குறேன். நான் இது எடுத்துக்கிறேங்க, ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுதா, ரேடியேஷன் வந்து ரிலீஸ் ஆகுதா? அப்போ ஸ்பியரில் ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்பியர் சேஃபில் என்ன ஆகும், இதோட ரேடியேஷன் இது மேலே விழுவும், இதோட ரேடியேஷன் இது மேலே விழுவும், இதோட ரேடியேஷன் இது மேலே விழுவும். ஓகேங்களா, இப்படி விழுந்துகிட்டே இருக்கும், அப்படி விழுவும். ஓகேங்களா, அப்படி விழுந்துச்சுன்னா சேஃப் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாறும். பிளேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரேடியேஷன் அது மேலே விழாது. ஆனால் இந்த மாதிரியான சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து இதோட மேலே விழுவும். இந்த மாதிரியான சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இதோட ரேடியேஷன் இது மேலே விழுவும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. emitted electromagnetic wave from a surface does not fall on itself except few geometry like concave. இப்போ நமக்கு என்ன தெரியும், எனர்ஜி EB1 EB2. ஓகேங்களா, MC பவர் ஆஃப் பாடி 1, MC பவர் ஆஃப் பாடி 2. நான் இந்த லா யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த லா யூஸ் பண்ணுறோம், ஒரு பாடி 2 பாடி எடுத்துக்கிறேன். அப்போ MC பவர் ஆஃப் பாடி 1 ஈக்குவல் டு MC பவர் ஆஃப் பாடி 2. இதில் எவ்வளோ எமிட் ஆகுது, எவ்வளோ ரிசீவ் ஆகும். அப்போ நமக்கு
இதை வந்து இங்கேருந்து எடுத்துக்கிறப்போ 1லேருந்து 2க்கு போகுது A1 F2. அப்போ 2லேருந்து திரும்ப 1 வருது A2ஓட ஏரியா. ஓகேங்களா? அப்போ ரேடியண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ பிளாக் சர்ஃபேசஸ் Q12 என்ன பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? எம்சி பவர் நமக்கு E = EB = சிக்மா A T⁴. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா A1 F1 இந்த இதுக்குள்ள நம்ம இது இங்கே போட்டுக்குவோம். F1 EB1 - EB2 அதே மாதிரி ஈக்குவல் டு A2 F21 EB1 = EB2. EB1 நமக்கு என்ன தெரியும்? EBங்கிறது என்ன? நமக்கு சிக்மா T⁴. அப்போ நம்ம அதில் அங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ EB1க்கு T1ம் EB2க்கும் T2ம் போட்டோம்னா நான் சிக்மா வெளியே எடுத்துட்டுனா -T⁴ வரும். EB1ங்கிறது சிக்மா T⁴. அதே மாதிரி EB1க்கு EB2க்கும் அதே மாதிரி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் டூ பிளாக் சர்ஃபேஸ். Q12 = A1 F12 சேஃப் ஃபேக்டர் சிக்மா T⁴ - T2⁴. அதே மாதிரி A2 F21 சிக்மா T⁴ - T2⁴. ஓகேங்களா? இதாங்க வந்து ரெசிப்ரோசிட்டி தியரம். நெக்ஸ்ட் என்னப்பா? சேஃப் ஆர் வி ஃபேக்டர் ஃபார் இம்பார்ட்டர் காம்பினேஷன். சில காம்பினேஷன் இருக்குங்க. சில ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபேக்டர் எப்படின்னா பாருங்களேன். சர்ஃபேஸ் 1 கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் 2. அப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் இங்கே எடுத்துக்கிறேன். இது ஒரு சர்ஃபேஸு. அப்போ சர்ஃபேஸ் 1ன்னு வச்சுக்கிறேன், சர்ஃபேஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகுது. அப்போ 2லேருந்து எனர்ஜி இங்கே வருது. அப்போ 2ஓட எனர்ஜி இங்கேயும் படும். ஆனால் 1ஓட எனர்ஜி என்ன ஆகும்? 1ஓட எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் போகும், உள்ளே வராது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே சொல்கிறேன், இது ஒரு இதாங்களா? இப்போ இதோட இது இப்படி இருக்கா? இதுலேருந்து நமக்கு எனர்ஜி வெளியே போகுதுங்க. இப்போ இதுலேருந்து இங்கே வருமா? 1லேருந்து 2க்கு இதோட எனர்ஜி இங்கே வரும். அப்போ இதோட எனர்ஜி இங்கே வந்து பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி இப்படி வெளியே வர்றப்ப நீங்கள் ஏன் உள்ளே போகும் கேட்க, உள்ளே எதுக்கு போகுது? நமக்கு தேவை இந்த இப்படி பேரலாக இருந்துச்சுன்னா இதை நோக்கி தாங்க வரணும். அதோட ஹீட்டு நமக்கு ரேடியேஷன் இப்படி தாங்க வரும். நீங்கள் இப்படி போச்சுன்னா அது நமக்கு கணக்கே கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? சர்ஃபேஸ் 1 கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் 2. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியும்? சேஃப் ஃபேக்டர் இங்கே பாருங்கள், ஒன்று இது வந்து நான் சர்ஃபேஸ் 2ன்னு வச்சுக்கிறேன். இது சர்ஃபேஸ் 1. அப்போ இதுலேருந்து வர இன்சிடென்ட் இதில் படும். ஓகேங்களா? சரி. சர்ஃபேஸ் 1 கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் 2. இது ஒன்றுங்க, சாரி, இதுதான் சர்ஃபேஸ் 1 என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் 2வா? அப்போ இதுலேருந்து வர ரேடியேஷன் எனர்ஜி இங்கே மேலே போயிருங்களா? அப்போ வெளியே தான் போக வாய்ப்புகள் இருக்குது, தனக்குள்ளே படவே படாது. அப்போ F 1லேருந்து 1க்கு போகுமானா போகாது. அப்போ அது 0. சரி, 2 பார்ப்போமா? இது ஃபஸ்ட்டு, இது 2வது. அப்போ 2வதுலேருந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே படும், இங்கே படும், இங்கே படும், இங்கே படும். அப்போ F2 1லேருந்து 2க்கு போகும், F 2லேருந்து 1க்கு வரும். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு F11 + F12 = 1ங்க. இப்போ இந்த கண்டிஷன் படி தன் மேலேயோ தன்னுடைய ரேடியேஷன் இங்கே படுமா? படாது. அப்போ இது வந்து 0 ஆயிரும். அப்போ F12ங்கிறது சேஃப் ஃபேக்டர் 1ஆ மாறிடும். சேஃப் ஃபேக்டர் 1ஆ மாறிடும். ஓகேங்களா? சேஃப் ஃபேக்டர் 1ஆ மாறிடும். இங்கே இஃப் போத் பிளேன்ஸ் ஆர் இன்ஃபைனைட் லென்த் ஃபேஸிங் ஈச் அதர், இப்படி வச்சுருக்குங்க 1 2ன்னு. அப்போ இதோட இது மேலே படும், இதோட இது மேலே படும். தன்னோட இது தன் மேலே படவே படாது. அப்போ F11 0, F22 0, 1 2 இதோட இன்சிடென்ட் இங்கே படும், இதோட இன்சிடென்ட் இங்கே படும். அப்போ தன்னோட அந்த 1ஓட இன்சிடென்ட் தனக்கே படுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ நமக்கு F11 அதே மாதிரி 0. இப்போ F11 0, F12 வந்து 1. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஃப்ரம் இன்னர் சிலிண்டர் டு அவுட்டர் சிலிண்டர், இதே மாதிரி தான். ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறேன், இன்னர் சிலிண்டர், இது அவுட்டர் சிலிண்டர். இப்போ இது 1 2ன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து இது 1லேருந்து 2க்கு போகும். ஆனால் 1லேருந்து 1க்கே வராது, ஆனால் 2லேருந்து 2க்கு வரலாம். அப்போ நமக்கு F1 + F12 = 1. அப்போ இது 0 ஆயிரும். அப்போ F12ங்கிறது 1. அப்போ சேஃப் ஃபேக்டர் 1. ஃப்ரம் இன்னர் சிலிண்டர் டு அவுட்டர் சிலிண்டரோட சேஃப் ஃபேக்டர் 1. ஓகேங்களா? கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். புரியலனா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. சரிங்களா? ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் லார்ஜ் பேரலல் கிரே பிளேன்ஸ். கிரே பிளேனில் ரேடியேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், இது 1 இது 2. இப்போ டெம்பரேச்சர் 1, அதோட ஏரியா 1. அப்போ ஏரியா 2, டெம்பரேச்சர் 2. இப்போ இதோட இன்சிடென்ட் பட்டு இப்படி போயிட்டே இருக்குங்களா?
அப்போ ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது அங்கே. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? இன்ஃபைனைட் பேரலல் பிளேனுக்குங்க. நான் டேரெக்டாக ஃபார்முலா தான் பார்த்தோம், நம்மளாம் வந்து இதெல்லாம் பண்ணல, எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல, நம்ம ஃபார்முலா படிச்சோன்னா போதும் நமக்கு. இப்போ த நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இன்ஃபைனைட் பேரலல் பிளேட்ஸில் Q12 டிவைடட் பை ஏ, க்யூன்னு சொல்லுமா நெட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஏ வந்து நீங்கள் கூட கொண்டு போய்க்குங்க. இப்போ Q12 டிவைட் பை பர் மீட்டர் ஏரியா அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் நமக்கு வரும் யூனிட், வேறு எதுவும் கிடையாது. ஏரியா பெருக்கணும்னா நமக்கு வாட்டு மட்டும் வரும். அப்போ சிக்மா இன்ட்டு சிக்மா T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4, ஓகேங்களா, டிவைடட் பை நமக்கு என்ன தெரியும், எமிசிவிட்டி. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, எமிசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு இ டிவைடட் பை இபிங்களா. நமக்கு தேவை என்ன தேவை, நமக்கு தேவை என்னங்க தேவை, நமக்கு இந்த இ தேவை. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு எமிசிவிட்டி இன்ட்டு இபி, ஓகேங்களா. இந்த எமிசிவிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதா. அப்போ நமக்கு இபிங்கிறது என்ன, சிக்மா T பவர் 4, அதை வந்து 2 பிளேட் இருக்கிறதுனால T1 மைனஸ் 4 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4ங்களா போட்டேன். அப்போ இபி இன்ட்டு எமிசிவிட்டி. அப்போ எமிசிவிட்டி என்னப்பா, ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி தான் பார்க்கணும் இங்கே, ரொம்ப முக்கியமானதுங்க இது. பாருங்கள், பேரலல் லார்ஜ் கிரே பிளேட்ஸு, இன்ஃபினிட் பிளேட்டு, ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி பாருங்கள். எமிசிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 டிவைடட் பை ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பை எமிசிவிட்டி 1 சர்ஃபேஸ் 1 ப்ளஸ் 1 டிவைட் பை எமிசிவிட்டி 2 சர்ஃபேஸ் 1 மைனஸ் 1. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈங்கிறது எம்சி பவர், அதாவது ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருங்கிறது இது இன்ட்டு இபியா. இப்போ ஈங்கிறது நமக்கு என்ன தெரியும், சிக்மா T1 பவர் மைனஸ் 4, இது போட்டுருமா மேலே. இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த எமிசிவிட்டி போடணுமா, இது வந்து பார்த்திங்கன்னா 1 டிவைட் பை, அப்போ 1 டிவைட் பை போட்டோம்னா 1 மை இது இப்போ மைனஸ் 1, ஓகேங்களா. இது எதுக்குன்னா ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் லார்ஜ் பேரலல் கிரே பிளேனுக்கு இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்னென்னா ரேடியேஷன் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் லார்ஜ் கிரே கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ஆர் ஸ்பியரோ சிலிண்டரோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நடக்கும், அப்போ ஸ்பியருக்குள்ளே இப்படி பட்டு போயிட்டே இருக்கும், அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குமா. இப்போ லார்ஜ் கான்சென்ட்ரிக் சிலிண்டராக இருந்தால் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் A1 ஏரியா வந்து பிரிக்கிறேன், A1 சிக்மா T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4 டிவைடட் பை எமிசிவிட்டி, அதாவது இன்ட்டு எமிசிவிட்டின்னு போடுவோம். எமிசிவிட்டியோட வேல்யூ இங்கே பாருங்கள், ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி 1 டிவைடட் பை 1 பை எமிசிவிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ப்ளஸ் A1 டிவைட் பை A2 இன்ட்டு 1 டிவைட் பை எமிசிவிட்டி 1 மைனஸ் 1, ஓகேங்களா. இங்கே நீங்கள் கேட்கலாம், ஏன் எம்சிவிட்டி 1 மட்டும் போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரே ஒரு சர்ஃபேஸ் தாங்க, இது அதுக்குள்ளேயே தான் ஆகிது, வேறு பிளேட் கிடையாது, ஒரே பிளேட்டு தான் அது, ஒரே ஒரு சிலிண்டர் தான், ஒரே ஒரு சர்ஃபேஸ்னால் அது சர்ஃபேஸ் 1 சர்ஃபேஸ் 2 தான் எடுத்ததுனால எம்சிவிட்டி ரெண்டுக்குமே ஒன்றா தான் இருக்கும். சரி, மேலே ஒன்று சொல்லாம மாட்டேங்க பாருங்கள். இப்போ நமக்கு லார்ஜ் பேரலல் பிளேனா என்ன பார்த்தோம், சேஃப் ஃபேக்டர் 1ன்னு மேலே பார்த்துருப்போம், ஓகேங்களா. அப்போ சேஃப் ஃபேக்டர் இதுக்கு 1, F1லேருந்து 2க்கு சேஃப் ஃபேக்டர் 1, இதே மாதிரி F1லேருந்து 2க்கு சேஃப் ஃபேக்டர் 1, F2லேருந்து 1 போனாலும் சேஃப் ஃபேக்டர் வந்து நமக்கு 1 தான் வரும், ஓகேங்களா. அது பார்த்துக்கலாம் என்னென்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதோட ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலா வந்து ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கேட்காங்க, இது இந்த ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி சம்மு கேட்பாங்க. இதை வச்சு ஒரு சம்மு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 2018 நம்ம கேட்டிருக்காங்க ஒரு சம்மு. நெக்ஸ்ட் என்னப்பா, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஸ்மால் கிரே பாடி இன் ஏ லார்ஜ் கிரே கிளேசூர். அப்போ நமக்கு ஸ்மால் கிரே பாடி இன் ஏ லார்ஜ் கிரே என்க்ளோசர், ஒரு என்க்ளோசர் இருக்குது. அப்போ அதில் லார்ஜ் ஸ்மால் கிரே பாடிங்க, அப்போ தான் அதெல்லாம் பார்த்தது லார்ஜ் இன்ஃபைனைட்டு பேரலல் பிளேன் பார்த்தோம், ஓகேங்களா. மேலே பார்த்தது ரெண்டுமே பேரலல் பிளேனு, ஒன்று கான்சென்ட்ரிக் ஸ்பியர் ஆர் சிலிண்டர் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஸ்மால் கிரே பாடி என்க்ளோஸ் ஆகிருக்கும் அதுவும். அப்போ அதோட ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்ச் 1 to 2 ஈக்குவல் டு எமிசிவிட்டி 1 A1 சிக்மா T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4, ஓகேங்களா. இது வந்து ஸ்மால் கிரே பாடிக்கு அப்படியே அந்த ஃபார்முலா கூட கேட்டு விட்ருவான். மேலே பார்த்தலாம் சேஃப் ஃபேக்டர் முடிஞ்சது, ஹீட் எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சதுங்க, ஃபார்முலா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் சீல்டுனா என்ன தடுக்கிறது, எதை தடுக்கிறது, ரேடியேஷன் தடுக்கிறது. ரேடியேஷன் எடுத்தால் என்ன ஆகும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா குறையும், ஆனால் வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமானா அது டெம்பரேச்சர்லாம் மாற்றாது. இப்போ ரேடியேஷன் சீல்டு ஆர் ஆஃப்டன் யூஸ்டு டு ரெடியூஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் by effectively increasing the surface resistance without actually removing any heat from the overall system. ரேடியேஷன் ஷீல்டுன்னா ரெண்டு பிளேட்டுக்கு இடையிலையோ ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையிலையோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறத தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் ஷீல்டு யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணோன்னா எஃபெக்டிவ்லி இன்க்ரீஸிங் த சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஓகேங்களா. அதாவது சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும், அந்த இடத்துலேருந்து ஹீட் லாஸ் ஆகிறது குறையும், ஓகேங்களா. வித்தவுட் ஆக்சுவலி ரிமூவிங் எனி ஹீட் ஃப்ரம் த ஓவரால் சிஸ்டம். ஹீட்டை வந்து எதுவுமே பண்ணாதுங்க ரேடியேஷன் ஷீல்டு, வர்றதை உனக்கு ஷீல்டு பண்ணிவிடும், அவ்வளோதான்.
இந்த டயக்ராம் பாருங்கள், 1 2 இதுலேருந்து வர எமிசி இதுதான் வந்து நமக்கு சீல்டு. அப்போ இதுலேருந்து வர இன்சிடென்ட் பட்டு இது இந்த பக்கம் விடாது. அப்போ இதுலேருந்து வரது இந்த பக்கம் விடாது. அப்போ அப்படியே அதே ரிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கே இருக்கும். அப்போ ரேடியேஷன் சீல்டு மாதிரி யூஸ் ஆகும். அப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நோ சீல்டாக இருந்தால் நமக்கு ஃபார்முலா தெரியும், மேலே பார்த்தோம் இல்லைங்க. பேரலல் பிளேட், இன்ஃபைனைட் பேரலல் பிளேட்டுக்கு என்ன பார்த்தோம், இந்த ஏ கூட கீழே போட்டுக்கலாம். பர் ஏரியா கொடுத்தா நான் ஏரியா போடலாம், என்ன கொடுக்க தேவை, ஓகேங்களா. இப்போ சிக்மா T1/4 - T2/4 டிவைட் பை 1 டிவைட் பை எஃபெக்டிவ்னஸ் 1 + எஃபெக்டிவ்னஸ் 2. சரி, இது வந்து நோ சீல்டு. இப்போ ஒரு சீல்டு இருந்தால் இந்த ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஒரு சீல்டுக்கு இந்த ஃபார்முலா, ஏன்னா ஒரு சீல்டு இங்கே பாருங்கள், ஒரே ஒரு 3 சீல்டு வச்சுருக்குமா, இந்த இதுக்கு தான் இந்த ஃபார்முலா. மேலே இருக்கிற அதே ஃபார்முலா அதே தாங்க, ப்ளஸ் நம்ம இதை சேர்த்துக்குவோம். ஏன்னா இதோட இது இருக்குல்ல எமிசிவிட்டி, இந்த ரேடியேஷன் சீல்டோட எமிசிவிட்டி இருக்கும். ரேடியேஷன் சீல்டு நம்ம எது வேணால் அலுமினியம் எதனா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 1 டிவைட் பை ε3/1 + 1 டிவைட் பை ε3/2 - 1 இந்த இது அப்படியே தான், ஓகேங்களா. இதே வந்து எமிசிவிட்டி ஆஃப் ஆல் சர்ஃபேஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்து, இப்போ எல்லா மெட்டீரியலும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அப்போ என் சீல்டு அப்படி இருந்தால் என்ன ஃபார்முலா நீங்கள் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் சீல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். Q1 to 2 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 1 to 2 நம்பர் ஆஃப் சீல்டுன்னு, என் சீல்டுனா நிறையா சீல்டு, ஒரு 5 சீல்டு, என்னங்கிறது 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதோட ஃபார்முலா என்ன, A × சிக்மா T1/4 - T2/4 டிவைடட் பை n + 1 டிவைடட் பை எம்சிவிடி 1 + 1 டிவைடட் பை MC2 - 1. இந்த ஃபார்முலா நமக்கு என்ன முன்னாடி மேலே பார்த்தோம், எதுக்கு, நோ சீல்டுக்கு. அப்போ 1 டிவைட் பை n + 1 Q12 நியூ சீல்டுங்கிறதா, நோ சீல்டுங்கிறதா இந்த n சீல்டோட ஃபார்முலா. அப்போ இது கேட்பான், Q12 n சீல்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா, Q12 நோ சீல்டு இன்ட்டு 1 டிவைட் பை n1, என்னங்கிறது நம்பர் ஆஃப் சீல்டு. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஈக்குவலாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி நமக்கு கேட்பான். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம் பார்க்க போகிறோம். சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள், the equivalent emissivity of two large parallel gray plates whose emittivity are 0.2 0.5. அப்போ ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கேட்குறான், இ பார் கேட்குறான். அப்போ என்னென்ன கொடுத்துருக்கான் ஆன்சரில் பாருங்கள், 0.11 0.16 0.44 2.55 எது ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துனா உங்களுக்கு சம்மு கொடுத்தனா நீங்கள் கிவன் டேட்டா தெளிவாக எழுதிக்கிங்க. அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், லார்ஜ் பேரலல் கிரே பிளேட் இப்படி கொடுத்துட்டான். அப்போ 1 2 இதோட எமிசிவிட்டி 1ன்னு கொடுத்துட்டான், எமிசிவிட்டி 2 கொடுத்துட்டான். நான் வந்து ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ நான் கிவன் டேட்டா எழுதுறேன், எமிசிவிட்டி 1 0, எமிசிவிட்டி 2 0.5, 2 லார்ஜ் பேரலல் கிரே பிளேட் இப்படி தான் இருக்கும். என்ன கண்டுபிடிக்கணும், ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, 2 லார்ஜ் கிரே பிளேட்டுக்கு 1 டிவைட் பை 1 பை ε1 + 1 டிவைட் பை எமிசிவிட்டி 2 - 1. அப்போ எனக்கு ε1 தெரியும், ε2 தெரியும், ரெண்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு 1/6 0.16 வருது. இதுதான் ஈக்குவலண்ட் எமிசிவிட்டி. இந்த மாதிரியான சம்பு சிம்பிளாக தாங்க இருக்கும், ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரெண்டாவது சம் என்னப்பா, கன்சிடர் எ சர்ஃபேஸ் அட் -5 டிகிரி இன் எ என்விரான்மெண்ட் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஒரு சர்ஃபேஸ் இருக்குங்க, சர்ஃபேஸோட இது வந்து பார்த்திங்கன்னா -5 டிகிரி செல்சியஸ், என்விரான்மெண்ட்டு 25 டிகிரி செல்சியஸ். சரி, த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் ஹீட் தட் கேன் பி எமிட்டட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் பை ரேடியேஷன். அப்போ அந்த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமமான ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறான். 0வா 145ஆ சிஆ டிஆ. இப்போ ஏரியா கொடுக்கல, அப்போ வாட்/மீட்டர்² தான். ஏரியா கொடுத்தானா வெறும் வாட் மட்டும் வரும். கிவன் டேட்டா என்ன, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கொடுத்துட்டான். அப்போ நமக்கு என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் 25 கொடுத்துட்டான். அப்போ சர்ஃபேஸ் என்ன கேட்குறான், ஃபைண்டு சர்ஃபேஸ் எமிட்டட் ரேடியேஷன் இ என்னன்னு கேட்குறான். அப்போ ஈயோட ஃபார்முலானா சிக்மா T/4. ஏரியா கொடுத்தா நீங்கள் ஏரியா ஆட் பண்ணிக்கணுங்க, ஏரியா கொடுக்கலாமா, ஏரியா கொடுத்தா நீங்கள் ஏரியாவால் பெருக்கிக்கணும். அப்போ E = சிக்மா T/4. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஈங்கிறது என்ன, எம்சி பவர், சிக்மாங்கிறது இங்கே பாருங்க, இது சிக்மாங்கிறது நமக்கு என்ன, ஸ்டீவன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 5.67 × 10⁻⁸. இப்போ டெம்பரேச்சர் -5 டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குது. நான் வந்து சாப்டர் ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொன்னேன், ரேடியேஷனாக நான் ஃபுல்லாக கெல்வின் தான் யூஸ் பண்ணேன். அப்போ கெல்வின் சேர்த்துனா 273 கூட்டிங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 268 ஆயிரும். அப்போ டெம்பரேச்சர் 268, இதோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ளை பண்ணோம்னா 293 வாட்/மீட்டர்². ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள், வாட்/மீட்டர்² இருக்குது. நெக்ஸ்ட் என்னப்பா, 2 ஸ்பியர் A and B ஆஃப் சேம் மெட்டீரியலுங்க, 2 கோலம்கள் இருக்குது, ஓகே, ஏபின்னு ரேடியஸ் கொடுத்துட்டான். 1 மீட்ரு ஒன்று, 4 மீட்ரு ஒன்று. அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 4000 1 4000 1 2000 கொடுத்துட்டான். ரெஸ்பெக்டிவ்லி 4000 2000 ரெஸ்பெக்டிவ்லி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிலேட்டட் டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ரேடியேஷன். எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறான். இப்போ கிரேட்டர் தென் தட் ஆஃப் ஸ்பியர் பி, லெஸ் தென் தட் ஆஃப் ஸ்பியர் பி,
ஈக்குவல் டு த டட் ஆஃப் ஸ்பியர் பி ஈக்குவல் டு த டபுள் ஆஃப் ஸ்பியர் பி. இப்போ ஏலேருந்து வர ரேடியேஷனும் பிலேருந்து வர ரேடியேஷனும் எப்படி இருக்கும்? ஏவோட கிரேட்டாக இருக்குமா பிஏ, பிஏவோட கிரேட்டாக ஏ இருக்குமா, இல்லை ஏவோட கம்மியாக இருக்குமா பிஏ, அந்த மாதிரி கேட்குறான். இல்லை ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்குமா, அதுலேருந்து ஒரு ரேடியேஷன் ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்குறான். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்பியர் ஏ, ஸ்பியர் பி அதோட ரேடியஸ், அதோட டெம்பரேச்சர், அதோட ரேடியஸ், அதோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டான். அவன் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பியர் ஏ ரேடியேஷன் கிரேட்டர் தானா லெசர் தானா ஈக்குவல் டுவா ஸ்பியர் பின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இஏ டிவைட் பை இபி, ஈங்கிறது நமக்கு எம்சி பவர்னு தெரியும். அப்போ ஃபார்முலா என்ன? சிக்மா ஏ டி பவர் 4. அப்போ இது இஏக்கு, இபிக்கு இதோட ஏரியா போடணும். ஏரியாங்கிறது நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாங்க. ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்ன? 4πr², ரெண்டுக்குமே 4πr². சிக்மாங்கிறது 5.67 10⁻⁸ Wm², K⁴. ஓகேங்களா, அப்போ நமக்கு இங்கே நான் அப்ளை பண்ணுறேன் இஏ டிவைட் பை இபி அப்ளை பண்ணால் சிக்மா கேன்சல். ஏன்னா 2 சிக்மா ஒன்று தான், அது கான்ஸ்டன்ட்னால. சர்ஃபேஸ் ஏரியா வேரி ஆகும், ஏன்னா வந்து ரேடியஸ் வேறுங்க, அதனால் வேரி ஆகும். டெம்பரேச்சர் வேரி ஆகிருக்கு. அப்போ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா அப்ளை பண்ணால் 4 கேன்சல் ஆயிரும். அப்போ இது மீதி என்ன இருக்கும்? ரேடியஸ் வந்து 1, இது ரேடியஸ் 4. 4 2 × 2⁻00 16 × 2⁻00. இப்போ சுருக்கி போட்டோம்னா 1ன்னு வருது. அப்போ இஏஸ் ஈக்குவல் டு இபி. அப்போ ஸ்பியர் ஏலேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷனும் ஸ்பியர் பிலேருந்து எமிட் ஆகிற ரேடியேஷனும் ஈக்குவல். அப்போ ஆன்சர் என்ன? ஈக்குவல் டு தட் ஆஃப் ஸ்பியர் பி. ஓகேங்களா, ஈக்குவல் டு தட் ஆஃப் ஸ்பியர் பி. ஸ்பியர் ஏ ரேடியேஷன் ஈக்குவல் டு ஸ்பியர் பி ரேடியேஷன். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறான்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிபெண்டிங் ஆன் ரேடியேஷன் ப்ராப்பர்ட்டி எ பாடி வில் பி ஒப்பாக் பாடி. ஒப்பாக் பாடின்னு என்ன சொன்னோம்? மரக்கட்டை டிரான்ஸ்மிட்டிவிட்டி பண்ணாது. என்ன இருக்கும் அங்கே? ரிஃப்ளெக்டிவிட்டி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ டிரான்ஸ்மிட்டிவிட்டி வந்து 0. டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0னா மீதி என்ன இருக்கும்? இங்கே பாருங்கள், ஒப்பாக் பாடியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், வர ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதே சமயம் அப்சர்வ் பண்ணும். ஆனால் வந்து டிரான்ஸ்மிட்டிவிட்டி பண்ணாது மரக்கட்டை. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷனு? டிரான்ஸ்மிட்டிவிட்டி 1ன்னு கொடுத்துருக்கான். அப்போ இது வராது. வேறு என்ன கொடுத்துருக்கான்? இங்கே அப்சர்விட்டி 0ன்னு கொடுத்துருக்கான், இது வராது. நமக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0 இதுவாக இருக்கும். இப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, டிரான்ஸ்மிட்டிவிட்டி 0, ஆல்ஃபா ப்ளஸ் ரோ வந்து 1. ஓகேங்களா, இன் ஒப்பாக் பாடி நோ இன்சிடென்ட் ரேடியேஷன் டிரான்ஸ்மிட்டட். அப்போ இது 0. அப்போ இது 0 அப்ளை பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் ரோ வந்து 1. ஓகேங்களா, இந்த மாதிரியான கொஷின் சிம்பிளான கொஷின் தான். இது என்ன கேட்குறான்? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சேஃப் ஃபேக்டர் ஃபார் 2 இன்ஃபைனைட் பேரலல் சர்ஃபேஸ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் டி? 1 2ங்க. என்ன சொல்லியிருக்கான்? இன்ஃபைனைட் பேரலல். அப்போ சேஃப் ஃபேக்டர்னா F1 to 2ங்கிறது எவ்வளோ? 1 நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்தோம். அப்போ சி தான் ஆன்சரு. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள், 1 1 2 எடுத்துட்டுனா நமக்கு தெரியும் சேஃப் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? F1 + F12 = 1. இதோட இன்சிடென்ட் இது மேலேயே படுமா? பட வாய்ப்பே கிடையாது. அப்போ F1 வந்து 0. இப்போ 0 போட்டோம்னா F12 வந்து 1. இதான் வந்து சேஃப் ஃபேக்டர். நோ தட் நமக்கு தெரியும், இன்ஃபைனைட் பேரலல் பிளேட்னாலும் F12 1, சர்ஃபேஸ் 1 கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்டு பை சர்ஃபேஸ் 2னாலும் சேஃப் ஃபேக்டர் வந்து 1. இது இன்னர் சிலிண்டர் டு அவுட்டர் சிலிண்டர்னாலும் சேஃப் ஃபேக்டர் 1. இங்கே பாருங்கள், 6வது சம்மு. அட் த சென்டர் ஆஃப் ஆலோஸ்பியர். ஆலோஸ்பியரை நான் சர்ஃபேஸ் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஆலோஸ்பியருங்க, ஸ்பியருக்குள்ளே ஓட்டை ஆஃப் 2 மீட்டர் டயாமீட்டர், அதோட டயாமீட்டர் 2 மீட்டரு. ஏ சாலிட் சிலிண்டர் சர்ஃபேஸ் 2வாக எடுத்துக்கிறேன். ஆஃப் 1 mm டயா அட் த லென்த் இஸ் 1 mm டயா 1 mm லென்த்து. எங்கே பண்ணியிருக்கோம்? பிளேஸ் பண்ணியிருக்கோம். எங்கே? அட் சென்டர் ஆஃப் ஆலோஸ்பியரில். அப்போ சென்டர் ஆஃப் ஆலோஸ்பியரில் ஒரு சிலிண்டரை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அதோட டயாமீட்டர் 1, லென்த்து 1 மீட்டர் தான். ஓகேங்களா, அப்போ நான் வந்து அவனே கொடுத்துட்டான். எது சர்ஃபேஸ் 1? ஆலோஸ்பியருங்கிறது சர்ஃபேஸ் 1. எது சர்ஃபேஸ் 2? இது சர்ஃபேஸ் 2. அப்போ இதோட எமிசிவிட்டி ஆகிறது இது மேலேயே படாது. அப்போ F22 0. ஓகேங்களா, F11 சொல்லி F22 0. அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ என்ன கேட்குறான் அவன்? வாட் வில் த சேஃப் ஃபேக்டர் ஆர் வியூ ஃபேக்டர் F11 கேட்குறான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிளேட்டுக்கெல்லாம் F11 0 வரும். ஆனால் வந்து இதுக்கு F1 0 வராது. ஏன்னா சர்ஃபேஸ் வந்து 1ங்கிறது மேலே இருக்குது. அதுலேருந்து எமிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயே, அது மேலேயே பட்டுக்கும். தன் மேலேயே கூட பட வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறீங்க, அதோட இது வந்து பார்த்திங்கன்னா அது மேலேயே பட வாய்ப்பு இருக்குது. உள்ள பொருள் இருக்குன்னா அது மேலேயே படும். ஓகேங்களா, பொருள் எங்கே இருக்கோ அது நோக்கி தான் போகும் நமக்கு. இப்போ சர்ஃபேஸ் 1 ஸ்பியராக எடுத்துட்டான், சர்ஃபேஸ் 2 சிலிண்டர்னு கொடுத்துட்டான். அப்போ டயாமீட்டர் 2 மீட்டர், ரேடியஸ் 1 மீட்டர். எதுக்கு? ஸ்பியருக்கு. சிலிண்டருக்கு என்ன? டயாமீட்டர் 1னா பாதி, 1/2 மீட்டர், லென்த்து 1/2 மீட்டர் தான். நமக்கு என்ன தெரியும்? F11 F12 F22 F22, ஏன்னா 2 பாடி இருக்கா. அப்போ F11 தான் கண்டுபிடிக்க சொல்கிறான். F22ங்கிறது 0ன்னு தெரியும். ஏன்னா வந்து
இதில் இருக்கிற ரேடியேஷன் இப்படி தான் எமிட் ஆகும். ஆனால் அதுக்கு மேலே வந்து பட வாய்ப்புகள் கிடையாது. அது மேலே பண்ணோம்னா அந்த ஸ்பியரோட ரேடியேஷன் தான் மேலே வந்து போடும். அப்போ F22 0. அப்போ F21 கிடச்சிருச்சு, 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ F21 தெரியும், F11 கண்டுபிடிக்கணும், இந்த இதுவும் கண்டுபிடிக்கணும். அப்போ F12 நமக்கு தெரியும். அதை F12 எங்கேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டுபிடிக்க வேண்டியது F11. நமக்கு தெரியும் ரெசிப்ரோசிட்டி தியரம் A1 F12 A2 F21 நமக்கு தெரியுமா. ரெண்டு பாடி, அதாவது 2 சர்ஃபேஸ் இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏரியா ஃபஸ்ட்டு என்ன, ஸ்பியருக்கு 4πr², சர்ஃபேஸ் ஏரியா. இதே வந்து சிலிண்டராக இருந்தால் 2πr. ஏன்னா சிலிண்டர் எடுத்துட்டோம்னா உருளை இது சுற்றி வருதில்ல, இது 2πr. எந்த லென்ஸு, இந்த லென்த்து முழுசாக. இப்போ 2πr LA. அது இல்லாமல் இங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 சர்க்கிள் இருக்குது. அப்போ 2πr². ஓகேங்களா, 2πr². ரெண்டையும் கூட்டணும்னா 2πrl + 2πr². இப்போ நம்ம ஏரியா 4πr² அப்ளை பண்ணுறோம். F12 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம். F21 நமக்கு என்னன்னு தெரியும், 1ன்னு தெரியும். அப்போ A2ங்கிறது நமக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆரோட வேல்யூ எல்லோட வேல்யூ அப்ளை பண்ணி அடித்து போட்டோம்னா நமக்கு 0.2 வருது. எது வருது, F12. அவன் கேட்குறது F11. அப்போ ஈக்குவல் டு 1. F12ங்கிறது 0.25. இப்போ F11ங்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா 1 - 0.25 போச்சுன்னா 0.75. 0.75 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 0.75 ஆப்ஷனில் இருக்குது. சேஃப் ஃபேக்டரில் இந்த மாதிரி கொஷின் தான் கேட்பான். ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டான். கஷ்டமாக கேட்டானா ரொம்ப இதுதான். ஓகேங்களா, அவ்வளோதாங்க முடிஞ்சு. இதோட ரேடியேஷன் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நல்லா படிச்சுக்கங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.